10 டேஸ்ல பிராத்மிக் எக்ஸாம்க்காக படிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். அதுல டே 2க்கான வீடியோ தான் இது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிராத்மிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ரோமன் நம்பர் 6ல ஆப்போசிட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழ வர கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பிராத்மிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ரோமன் நம்பர் 6ல வர ஹெட்டிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, விலோம் ஷப்த் லிக்கியே. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ரைட் த ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஸோ இந்த ஆப்போசிட்ஸ் எல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராத்மிக் புக்ல பாக் 3 கத்ய பாத் அப்படிங்கிறதுல இருக்கும். அதாவது பார்ட் 3 ப்ரோஸ் லெசன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆப்போசிட்ஸ்ல என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஒரு ஹிந்தி வேர்ட் தான் குடுத்திருப்பாங்க. அதுக்கான ஆப்போசிட்டும் நீங்க ஹிந்தில தான் எழுதணும். பட் நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு அதுக்கான இங்கிலீஷ் மீனிங்கும், தமிழ் மீனிங்கும் வந்து குடுத்திருப்பேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த ஆப்போசிட்ஸ் பார்ட்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் உங்கனால அட்டெண்ட் பண்ண முடியும். வாங்க இப்போ ஒவ்வொரு லெசனா பார்க்கலாம். லெசன் 1 பெஷேவர். காவ், ஷெஹர். காவ் அப்படின்னா வில்லேஜ், கிராமம். ஷெஹர் அப்படின்னா சிட்டி, நகரம். பனானா, பிகாட்னா. பனானா அப்படின்னா மேக், உருவாக்கு. பிகாட்னா அப்படின்னா ஸ்பாயில், கெடு அப்படின்னு அர்த்தம். கரீத்னா இதுக்கான ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பேச்னா. கரீதுனா அப்படின்னா பை, வாங்க. பேச்னா அப்படின்னா செல், விற்க. ஆனா, ஜானா. ஆனா அப்படின்னா கம், வா. ஜானா அப்படின்னா கோ, போ அப்படின்னு அர்த்தம். தேனா, லேனா. தேனானா கிவ், கொடு. லேனா அப்படின்னா டேக், எடு. நெக்ஸ்ட் லெசன் 2 விட்டாமின். சுஸ்த், சுஸ்த். சுஸ்த் அப்படின்னா ஆக்டிவ், சுறுசுறுப்பா இருக்கிறது. சுஸ்த் அப்படின்னா லேசி, சோம்பேறி. ஜியாதா, கம். ஜியாதா அப்படின்னா மோர், அதிகம். கம் அப்படின்னா லெஸ், குறைவு. டேடா, சீதா. டேடா அப்படின்னா க்ரூக்கட், கோணலா இருக்கிறது. சீதா அப்படின்னா ஸ்ட்ரெயிட், நேரான அப்படின்னு அர்த்தம். கம்சோர், மஸ்பூத். கம்சோர் அப்படின்னா வீக், பலவீனமான. மஸ்பூத், ஸ்ட்ராங், வலிமையான. நெக்ஸ்ட் லெசன் 3 கன்யாகுமாரி. சூர்யோதய், சூர்யாஸ்த். சூர்யோதய் அப்படின்னா சன்ரைஸ், சூரிய உதயம். சூர்யாஸ்த் அப்படின்னா சன்செட், சூரிய அஸ்தமனம். தின், ராத். தின் அப்படின்னா டே, பகல். ராத் அப்படின்னா நைட், இரவு. சவேரே, ஷாம்கோ. சவேரே அப்படின்னா இந்த மார்னிங், காலையில் அப்படின்னு அர்த்தம். ஷாம்கோ அப்படின்னா இந்த ஈவினிங், மாலையில் அப்படின்னு அர்த்தம். விதேஷ், ஸ்வதேஷ். விதேஷ் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரி, வெளிநாடு. ஸ்வதேஷ் அப்படின்னா ஹோம் கண்ட்ரி, தாயகம். சுந்தர், குரூப். சுந்தர் அப்படின்னா பியூட்டிஃபுல், அழகான. குரூப் அக்லி, அசிங்கமான. நெக்ஸ்ட் லெசன் 4 ஹமாரா ஸ்கூல். பகுத், கம். பகுத் அப்படின்னா மச், மிகவும் அப்படின்னு அர்த்தம். கம் அப்படின்னா லெஸ், குறைவு. நயா, புராணா. நயா அப்படின்னா நியூ, புதிய. புராணா அப்படின்னா ஓல்ட், பழைய. ஆகே, பீச்சே. ஆகே அப்படின்னா ஃப்ரண்ட், முன்னால். பீச்சே அப்படின்னா பேக், பின்னால். அச்சா, புரா. அச்சா அப்படின்னா குட், நல்லது. புரானா பேட், கெட்டது. சோட்டி, படி. சோட்டி அப்படின்னா ஸ்மால், சிறிய. படி அப்படின்னா பிக், பெரிய. நெக்ஸ்ட் லெசன் 5 பால்து ஜான்வர். கீம்தி, சஸ்தா. கீம்தி அப்படின்னா எக்ஸ்பென்சிவ், விலை உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். சஸ்தா அப்படின்னா சீப், மலிவான அப்படின்னு அர்த்தம். ஹோஷியார், பேவ்கூஃப். ஹோஷியார் அப்படின்னா ஸ்மார்ட், புத்திசாலி. பேவ்கூஃப் அப்படின்னா ஃபூல், முட்டாள் அப்படின்னு அர்த்தம். சமஜ்தார், நாசமஜ். சமஜ்தார் அப்படின்னா சென்சிபிள், விவேகமான அப்படின்னு அர்த்தம். நாசமஜ் அப்படின்னா இன்சென்சிபிள், விவேகம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். பாரி, ஹல்கா. பாரி அப்படின்னா ஹெவி, கனமான. ஹல்கா அப்படின்னா லைட், லேசான. லெசன் 6 சலோ பாசார் சலே. ஜல்தி, தீரே தீரே. ஜல்தி அப்படின்னா குயிக், விரைவாக. தீரே தீரே அப்படின்னா ஸ்லோ, மெதுவாக.
உதர், இதர். உதர் அப்படின்னா தேர், அங்கே. இதர் அப்படின்னா ஹியர், இங்கே. பீச்சே, ஆகே. பீச்சே அப்படின்னா பேக், பின்னால். ஆகே அப்படின்னா ஃப்ரண்ட், முன்னால். பிக்னா, கரீத்னா. பிக்னா அப்படின்னா ஃபார் சேல், விற்பனைக்கு. கரீத்னா அப்படின்னா டு பை, வாங்குதல். நெக்ஸ்ட் லெசன் 7 மகாத்மா காந்திஜி. பேத்பாவ், சம்பாவ். பேத்பாவ் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன், வேறுபடுத்துதல். சம்பாவ் அப்படின்னா ஈக்குவாலிட்டி, சமநிலை. ஆசாத், குலாம். ஆசாத் அப்படின்னா இண்டிபெண்டன்ட், சுதந்திரமான. குலாம் அப்படின்னா ஸ்லேவ், அடிமை. அஹிம்சா, ஹிம்சா. அஹிம்சா அப்படின்னா நான் வயலன்ஸ், அகிம்சை. ஹிம்சா அப்படின்னா வயலன்ஸ், வன்முறை. ஷெஹர், காவ். ஷெஹர் அப்படின்னா சிட்டி, நகரம். காவ் அப்படின்னா வில்லேஜ், கிராமம். இதுல மொத்தம் இப்ப நம்ம 31 ஆப்போசிட்ஸ் பார்த்திருக்கோம். பிராத்மிக் கொஸ்டின் பேப்பர்ல ரோமன் நம்பர் 6ல பாத்தீங்கன்னா டோட்டலா 8 ஆப்போசிட்ஸ் கொடுத்து அதுல எனி 3 எழுத சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க்கு. ஸோ டோட்டலா உங்களுக்கு 3 மார்க்ஸ் ஆப்போசிட்ஸ்க்கு மட்டும். ஸோ இந்த 31 ஆப்போசிட்ஸ்ல நீங்க எனி 26 படிச்சீங்க அப்படின்னா கன்ஃபார்மா இந்த 3 அட்டன் பண்ணிடலாம். 3 மார்க்ஸ் ஃபுல்லா எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நம்ம மீதி இருக்க ரோமன் லெட்டர்ஸையும் கவர் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.